இந்த வீட்டை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிஹெச்கே 2 டாய்லெட்டோட பிளான் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு தனி வீடு, சுற்றியும் காம்பவுண்ட் வாலோட ரெடி பண்ணியிருக்காங்க. மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரியான வாசல் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் பல இருக்குங்க. பர்பிள், ப்ளூ, ஒயிட், சாண்டில் இந்த மாதிரியான கலர் காம்பினேஷனில் வந்து பெயிண்டிங் ஒர்க்கை பண்ணி டெக்ஸ்சர் ஒர்க்கு, ஸ்ட்ரைப் டிசைன்ஸு, ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸு, ஸ்டென்சில் மாதிரியான ட்ரீ டிசைன்ஸு, அப்போக ப்ரொஜெக்ஷன்ஸு, சக்ஷன்ஸ்னு கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து லைட் ஒர்க்கோட பார்க்கறதுக்கு வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. என்ட்ரன்ஸ் கேட்டுமே பார்த்தீங்கன்னா செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க சாலிடாக. அதில் வந்து சிஎன்சி கட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ட்ரன்ஸ்லாம் வந்து சாணியெல்லாம் வலிக்க தேவையில்லை. இவங்களே வந்து மஞ்சள் கலரில் சூப்பராக பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மரம் வைக்கிறக்கான ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கேட்டோட 2 சைடுமே பார்த்தீங்கன்னா கேட் லேம்ப் ஆன்டிக் டிசைனில் இருக்குது. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நீங்கள் பார்க்குறது 11க்கு 27ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ். நீங்கள் தாராளமாக 2 பெரிய காரை அடுத்தடுத்து நிறுத்துற அளவுக்கு அமைஞ்சிருக்கு. செக்குடு பேட்டர்ன் மாதிரியான டிசைனில் பார்க்கிங் டெயில்ஸ் வந்து நமக்கு ஃப்ளோரிங்கில் லே பண்ணியிருக்கிறாங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான ஃபினிஷிங்கில் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரியான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங் ஃபுல்லாமே நிறைய ஸ்பாட் லைட் இருக்குது. வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது லெஃப்ட் சைடில் நமக்கு இபி மீட்டருக்கான ஸ்பேஸு, ரைட் சைடில் நமக்கு டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸு, அங்கே வந்து நமக்கு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் மட்டும் ஸ்பாட் லைட் இல்லைங்க. வால்லாம் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பகலில் பார்க்குறத விட நைட்டில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். இங்கே வந்து வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் செட் பேக் ஸ்பேஸில் ஜனமூடில் போர்வெல் இருக்குது. வீட்டோட மெயின் டோர் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வடக்கு பார்த்த மாதிரியான டோர், சைட் வந்து மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டு. தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் அமைஞ்சிருக்கு. டோரோட சைடில் வரக்கூடிய அந்த சேஃப்டி கிரில்லுக்கு வந்து டிசைனர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா கிளாஸியான ஃபினிஷிங்கில் பாலிஷிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு சுற்றியும் கிரானைட் பேனலிங் ஒர்க்கு. இந்த மெயின் டோருக்கு போகிறதுக்கு 2 கிரானைட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா 16க்கு 16 அளவில் ஸ்கொயராக ஸ்பேசிஸான ஒரு லிவிங் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. நல்லா கிளாஸியான ஃபினிஷிங்கில் ஃப்ளோரிங்க்கு வீடு ஃபுல்லாமே இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியான ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸை கொடுத்து மைல்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. உள்ளே வரக்கூடிய அந்த வெளிச்சத்தை வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி டைல்ஸ் அண்ட் பெயிண்டிங் ஒர்க் அமைஞ்சிருக்கு. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த டிவி யூனிட் இருக்கக்கூடிய அந்த வால் ஃபுல்லாமே உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ண மாதிரியான ஃப்ளூட்டட் பேனல்ஸ் வந்து பேக்ரவுண்டில் ஃபுல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டில் நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸு, செட்டப் பாக்ஸ் வச்சுக்கிறக்கான ப்ரொவிஷனு, சைடில் ஷோகேஸ் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு ஒட்டின மாதிரியே நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரியான தனி பூஜா ரூம் இருக்குங்க. பூஜா ரூமோட டோருக்கு வந்து டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரியான உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணோம்னா பூஜா ரூம் வந்து 5க்கு 5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. கீழே வந்து நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ்லாம் செட் பண்ணியிருக்காங்க. ட்ராவர் டைப்லையும் கொடுத்துருக்காங்க, கேபினெட் டைப்லையும் கொடுத்துருக்காங்க. இடையில பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி படையெல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது. கிரானைட் ஸ்லாப் இருக்குது. இங்கே வந்து நம்ம ஏதாச்சும் பூஜா ஃபோட்டோ வைக்கிறீங்கன்னா அது வந்து அப்படியே நழுவி கீழே விழுகாமல் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு கிரானைட்டில் திண்டு மாதிரி கட்டியிருக்காங்க. இது கொஞ்சம் புதுமையாக இருந்துச்சு. உங்கள் வீடு கட்டுறீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனும் இருக்குது, நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2 இடத்துல பெரிய ஜன்னல் இருக்குது. இந்த 2 ஜன்னலுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிளாஸான ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்கில் அப் அண்ட் டவுன் லைட்ஸ் இருக்குது. சீலிங்கில் எல்லாம் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. அது போக தொட்டில் ஹூக் இந்த மாதிரி எல்லாமே பொருத்திருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து டைனிங் கம் கிச்சனை பார்த்தலாம். லிவிங் ஏரியாவுக்கு மேற்கு பக்கம் இந்த வீட்டோட தென்மேற்கு கார்னர் அக்னி மூடில் டைனிங் கம் கிச்சன் கொடுத்துருக்காங்க. டைனிங் கம் கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஓப்பனிங்கில் கிராண்டாக ஒரு ஆர்ச் மாதிரியான டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்பனிங்கோட லெஃப்ட் ரைட் 2 சைடுமே வந்து ஷோ பீசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க லைட் ஒர்க்கோட. இப்போ நம்ம பார்க்குற இந்த டைனிங் கம் கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்க. மாடுலர் கிச்சன் கம் டைனிங்காக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிறதுக்கு 3 இடத்துல மர ஜன்னல் இருக்குது. டைனிங்லேருந்து ஆரம்பித்து கிச்சன் வரைக்குமே வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸை வந்து லே பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. இங்கே வந்து நமக்கு சர்விங் ஸ்பேஸோட கவுண்டர் டாப்பை வந்து யூ ஷேப்பில் கிரானைட்டில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த டைனிங் ஸ்பேஸில் ஸ்டோரேஜுக்கு வந்து வால் ஷெல்ஃப் இருக்குது. ஒரு கார்னரில் வந்து ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட் இருக்குது. பேஸ் யூனிட்டோட கொடுத்துருக்காங்க. கிச்சன் சைட்லேயும் ஸ்டோரேஜுக்கு நிறைய யூனிட்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கவுண்டர் டாப்புக்கு கீழே வரக்கூடிய ஸ்பேஸ் ஃபுல்லாமே நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. கவுண்டர் டாப் வந்து கிரானைட்டில் அமைஞ்சிருக்கு. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. வால் மிக்சர் டைப்பில் வந்து டேப் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டாய்லெட்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான வால் யூனிட்ஸ் இருக்குது. பெரிய ஒரு ஆர்சிசி லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சன் கம் டைனிங்கில் ஏகப்பட்ட ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் மொத்தம் வந்து 2 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூமுமே பெரிய பெட்ரூம் தான். அது வந்து 10க்கு 16 பெட்ரூம், இது வந்து 8க்கு 16 பெட்ரூம். நம்ம முதல்ல இந்த பெட்ரூமை பார்க்கலாம். பெட்ரூமோட டோருக்கு வந்து இந்த மாதிரியான டிசைனில் இருக்கிற மாதிரியான உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 8க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம்.
கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்காங்க. வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கபோர்டு ஒர்க் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்கில் ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. தொட்டில் ஓகே 2 கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 2-in-1 டாய்லெட் கம் பாத்ரூம். நம்ம வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இந்த பெட்ரூம் வழியாகவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-in-1 டாய்லெட் கம் பாத்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. பிவிசி ரோடு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குறது 5க்கு 8 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு அட்டாச்சு கம் அவுட் சைட்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி அமைச்சிருக்கக்கூடிய ஒரு 2-in-1 டாய்லெட் கம் பாத்ரூம். வெஸ்டர்ன் ஸ்டைலில் சாண்ட்ரார் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாட்டி வச்சுருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆர்டிஸ்டிக் டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் ஏன்னா செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த வீட்டோட செட்பேக் ஸ்பேஸ் வழியாக வரக்கூடிய அந்த எக்ஸிட் டோர் மெட்டலில் சாலிடாக கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம 2-in-1 டாய்லெட் கம் பாத்ரூமா செட்பேக் ஸ்பேஸ் வழியாக ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நான் வீட்டோட 2வது பெட்ரூமை காமிக்கிறேன். அதுவும் வந்து பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. நம்ம டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது ரைட் சைடில் வந்து இந்த பெட்ரூம் இருக்குது. இது வந்து வீட்டோட குபேர மூலையில் அமைஞ்சிருக்குங்க. 10க்கு 16 அளவில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல மர ஜன்னல் கொடுத்து, வால் ஷெல்ஃப்லாம் கொடுத்து, லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கே பார்த்தீங்கன்னா 2 இடத்துல கொடுத்து நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு வேறு மாதிரியான டிசைனில் டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 5க்கு 6 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம் தான். சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் கம்ப்ளீட்டாக மாட்டி வச்சிருக்கிறாங்க. அடுத்து நான் வந்து வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது ரைட் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய அந்த யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸை காமிக்கிறேன். இந்த வீடை சுற்றியுமே நிறைய செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. சுற்றியும் காம்பவுண்ட் வாலோட அமைச்சிருக்கக்கூடிய ஒரு தனி வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குறோம். நமக்கு டெரஸ் போகிறக்காக கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே நம்ம வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷனோட யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக யூபிஎஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. கார் நல்ல சின்ன ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷனும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடைக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் இடையில சவிதா ஹாஸ்பிட்டல் கிட்ட கட்டி ரெடியாக இருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே தனி வீடு, நல்லா ஒரு 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் பார்த்துட்ருக்கீங்கன்னா இது வந்து சூப்பரான ஒரு வீடுங்க. இந்த வீட்டோட விலை வந்து 62 லட்ச ரூபா சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு டெரஸில் 2 பெரிய வாட்டர் டேங்க் இருக்குது. அது போக துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. டெரஸ் வரக்கான அந்த ஸ்டார் கேஸ்க்கும் சரி டெரஸ்க்கும் சரி ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ரெட் கலரில் டெரக்கடா பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. மேலே வந்து நமக்கு துணி காப்பிறக்கான ஆங்கிலும் கொடுத்துருக்காங்க. வீடு அமைச்சிருக்கக்கூடிய லொக்கேஷனில் சுற்றியும் நிறைய வீடுகளும் இருக்குங்க. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம், கால் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.